மதுராந்தகம் அருகே கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையால் நனைந்து வீணாகியுள்ளன. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் இளங்கோ. இளங்கோ, எத்தனை நெல் மூட்டைகள் தற்பொழுது மழையால் நனைந்து வீணாகி இருக்கின்றன? விவசாயிகள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக மதுராந்தகம் அருகே மத்திய அரசின் நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 5000 நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதால் மழையில் நனைந்து நாற்று முளைவிட்டு நாசமடைந்துள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள தண்டரை கிராமத்தில் இயங்கி வரும் MCF எனப்படும் மத்திய அரசின் நேரடி கொள்முதல் நிலையம். இந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு தேங்கியுள்ள 5000 நெல் மூட்டைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் நெல் மூட்டைகள் பாதுகாப்பு இன்றி கிடங்கில் எடுத்து செல்லாமல் அப்படி தேக்கமடைந்துள்ளதால் அனைத்து நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்து நாற்று முளைவிட்டு உள்ளது. இந்நிலையில் கொள்முதல் என்பது கடந்த மாதம் இந்த கொள்முதல் நிலையத்தில் 30ஆம் தேதி வரை நடைபெற்றது. நிலையம் மூடி 5-6 நாட்கள் ஆகியுள்ளன. இந்நிலையில் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை எடுத்து செல்லாமல் அப்படியே கிடங்கிலேயே பாதுகாப்பற்ற போட்டு உள்ளதால் அனைத்து நெல் மூட்டைகளும் சுமார் 5000 நெல் மூட்டைகள் அழுகி பயிர் முளைவிட்டு நெற்பயிர் முளைவிட்டு உள்ளன. இதனால் விவசாயிகள் பெரும் அவதிகளானார்கள். இது விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லைனாலும் அரசுக்கு பாதிப்பு எனவும் தெரிவிக்கின்றனர். இதற்கு ஒழுங்கான நடவடிக்கை இல்லை, அதிகாரிகள் அலட்சிய போக்கு மற்றும் பாதுகாப்புக்காக கிடங்கு எதுவும் அமைக்கப்படவில்லை என இவர்களுடைய குற்றச்சாட்டாகும். இளங்கோ, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.